வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எஸ்ஆர்பி பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, எஸ்ஆர்பியில் வந்துட்டு காலி பணியிடங்களில் அதிரடி குறைப்பு இது பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு இந்த வங்கி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனத்திற்கு வந்துட்டு இந்த பதிவு செய்யப்படுகிறது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டிஎன்எஸ்சி பேங்க்கோட அசிஸ்டண்ட் ஜாபுக்கு வந்துட்டு 211 இடங்கள் வந்துட்டு வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ 111ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி 50 வேக்கண்ட் வந்து குறைச்சிருந்தாங்க. இப்போ மேலும் வந்துட்டு குறைச்சிருக்காங்க, ஒரு 100 இடங்கள் குறைச்சிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அறிவிப்பிலிருந்து 75 இடங்கள் தற்போது 65ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மற்ற நிறுவனங்களின் காலி பணியிடங்கள் விவரம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் 65, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் 14, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் 10, நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம் அப்படின்றது 2. அதன்படி தற்போது மொத்தம் 267 காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து எஸ்ஆர்பியில் உள்ள முக்கிய அப்டேட். இது வந்து எஸ்ஆர்பிலேருந்து வந்து அப்டேட், முக்கிய தகவல். இவங்க இந்த அறிவிப்புலாம் பார்க்குறப்ப நமக்கு கூடிய விரைவில் ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் எஸ்ஆர்பி ரிசல்ட் நமக்கு வந்த பிறகு தான் கண்டிப்பாக டிஆர்பி ரிசல்ட் வரும் அப்படின்றது ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு தகவல். அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஆர்பிக்கு வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறதுனால எஸ்ஆர்பி வராமல் டிஆர்பி வரக்கூடாது அப்படின்னு திரும்ப எஸ்ஆர்பி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஆர்பி வராமல் இருக்குது. ஸோ எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி ரிசல்ட் அதோட பின்னாடியே வந்துடும் அப்படின்றது இன்றைக்கி உள்ள தகவல். எஸ்ஆர்பி ரிசல்ட் வருவதற்கான தகவல் தான் இப்போ வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்துடும். அதோட சீக்கிரமாகவே அதன் தொடர்ச்சியாகவே டிஆர்பி ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்துடும்.